சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாம தான் நான் வரவேற்கிறேன். வரிசையா ஒவ்வொன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நடக்கிறதும் சரி, ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதே சரி, ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்டே வரோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னே சொல்லலாம். இதை எல்லாரும் நம்ம ஒரே நேரத்துல கத்துக்கொள்ள முடியாது. ஆனா நம்ம கிராஜுவலா கத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கலாம். ஆனா கேட்ட சத்தியத்தை நீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது நீங்க நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை பெறலாம். ஏன்னா நான் என்னுடைய லைஃப்ல நான் ப்ராக்டிக்கலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் சரி, எங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் அநேகருடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில ரிசல்ட் வந்தது, அதை தான் நம்ம இப்ப ஒண்ணு நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ராபர்ஸ், அதாவது ஆவிக்குரிய திருடர்கள். இந்த சப்ஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் பிசாசு நிறைய பேர் சொல்லியிருக்காரு. உலகத்தின் அதிபதி அப்படின்னு பைபிள்ல பாக்குறோம். சோதனைக்காரன் அப்படின்னு பாக்குறோம். எல்லாருக்கும் தெரிந்த யோவான் 10:10 ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா திருடன் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருடன் அந்த பிசாசுக்கு ஆண்டவர் அந்த பேரை கொடுக்குறாரு. பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருடன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, திருடன் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஆசீர்வாதங்களை திருடுற பிசாசு கண்டிப்பா உண்டு. இது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா கர்த்தரே அவனுக்கு அந்த பேர் சொல்லியிருக்கிறார், திருடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல 3 கேட்டகரி சொல்லியிருக்காரு. அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். இன்னைக்கு நம்ம இந்த 3 கேட்டகரி பத்தி பார்க்க போறது இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பத்தி தான் பார்க்க போறோம். இதனால சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த 3 பத்தி சொல்றேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு வைங்களேன். இப்ப அவங்க உங்களுக்கு விரோதமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரவாதத்திட்டயோ இல்ல யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட போறாங்க உங்களுக்கு விரோதமா செய்யணும்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கேட்கிற கேள்வி இந்த 3 விதமா தான் இருக்கும். அவனை நான் கொல்லணுமா, இல்ல நான் அவனுடைய ஆசீர்வாதத்தை அழிக்கணுமா, இல்ல அவன்கிட்ட இருந்து பறிச்சு நான் உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திருடுறது எதுக்கா அப்படின்னா, உங்க ஆசீர்வாதத்தை அவங்க பறிச்சு அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் திருடுறது. 2வது கேட்டகரி இந்த அழிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவன் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது, எனக்கு நிறைய நல்ல ஆசீர்வாதம், ஆனா அவன் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. மொத்தத்துல உங்க பணம் வீணா போகும். அது கடைசியில பாத்தீங்கன்னா அது சத்ரு கையில தான் போகும். அதாவது அவன் 0க்கு வரணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போறவங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 3வது கேட்டகரினா அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படி சொல்றவங்க. அந்த மாதிரி 3 இது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள திருடவும் முடியும், அழிக்கவும் முடியும். பிசாசு ஒரு மனுஷனை கொல்லவும் முடியும். ஆனா ஏசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கதான், அந்த நல்ல ஒரு லைஃப் நம்ம கொடுக்கதான் வந்தாரு. அதுவும் இல்லாம ஒரு பரிபூர்ணம்னா என்ன, பரிபூர்ணம்னா ஒரு குறைவுமே இல்லாத ஒரு லைஃப் கொடுக்கதான் ஆண்டவர் வந்தாரு. அப்ப ஒரு குறைவுமே இல்லாத ஒரு லைஃப் கொடுக்க வந்த ஏசப்பா, நம்மளும் அவரை உண்மையில தேவனா நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு ஏன் ஆசீர்வாத குறைவு வருதுன்னா, இந்த 3 கேட்டகரியில பிசாசு செயல்படுறோம். அதுக்கு நம்மளும் நிறைய நேரம் இடம் கொடுத்துறோம். அதனாலதான் இந்த நேரத்துல நம்ம எப்படி பிசாசு அந்த நம்மகிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை திருடுறான், திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி திரும்ப இப்ப வாங்குறது, இனி நம்ம வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் பிசாசு திருடாதபடிக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும், அது எல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போறோம். அப்ப முதலாவது நம்ம பார்த்திருக்கோம், மந்திரத்தினால நிச்சயமா நம்மளுடைய ஆசீர்வாதங்களே திருட முடியும். ஏன் அப்படின்னா மந்திரம் வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சத்துனுடைய துணையோட தான் வைப்பாங்க. இந்த இடத்துல வசனம் சொல்லிக்க மாதிரி அந்த பிசாசு, அந்த திருடன் என்கிற பிசாசு. ஏன்னா ஆண்டவர் பாருங்களேன், பிசாசுக்கே பல நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரி, அந்த பொய்யன், வஞ்சிக்கிறவன், சோதனைக்காரன், இரவும் பகலும் சகோதரனை குற்றப்படுத்தும் ஆவி, இப்படி அவங்களுக்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம பைபிளே நம்ம அதுக்கே நிறைய இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவன்லாம் ஹையர் கேட்டகரி. அப்ப ஆண்டவரே சொல்றாரு இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பாவே சொல்றாரு உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்கு. அந்த பிசாசுடைய ராஜ்யமே ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம். அந்த ஆவிக்குரிய உலகத்துல வரிசைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஹையர் ரேங்கிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, லோயர் ரேங்கிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அததான் ஏசப்பாவும் ஒரு முறை சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு, இந்த வகை பிசாசு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அந்த கேட்டகரியை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப திருடன் அப்படின்ற ஒரு கேட்டகரி பிசாசுடைய ராஜ்யத்துல இருக்கு. திருட்டு கும்பல் அந்த பிசாசுடைய ராஜ்யத்துல அந்த குறிப்பிட்ட ஸ்பிரிட்ஸ் எப்போதுமே ஆண்டருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை திருடுறதுலயே முக்கியமா இருக்கும். அப்ப அது இதை இந்த மந்திர நமக்கு விரோதமா மந்திரம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த திருடுற ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க.
அப்புறம் மந்திரத்தினால மட்டும்தான் திருடுறாங்களா அப்படின்னா கிடையாது. இன்னும் வந்து தந்திரத்தினால ஆசீர்வாதத்தை வந்து திருடுறது. இப்ப நம்ம யாக்கோபு ஏசாவே நம்ம பார்க்கலாம். பைபிள்ல தந்திரமா வந்து யாக்கோபும் சரி அவங்க அம்மாவுடைய ஆலோசனை கேட்டதுனால தந்திரமா வந்து ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வந்து அவரு திரும்ப வந்து அவர் வந்து பறிச்சு கொள்வார். அப்படி வந்து முடியும். அதுக்கடுத்து 3வது ஒரு கேட்டகரி இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா ஒரு ஐடியா திருடர்கள், ஒரு கான்செப்ட் திருடர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அதே மாதிரியே அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சேம் மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஐடியா திருடர்கள். இது வந்து இப்ப இல்ல, அந்த காலத்திலே வந்து இது இருக்கு. இதுவுமே மந்திரவாதிகள் வந்து அந்த காலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா மோசையும் ஆரோனையும் அனுப்பி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வாதையா வந்து எகிப்து தேசத்துல பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களும் அவங்க அந்த மந்திர வித்தையினால ஒன்னொன்னா மோசையும் ஆரோனையும் என்ன பண்றாங்களோ அதே சேம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து என்னன்னா அந்த கான்செப்டை திருடுறது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா ஒரு 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 கட்டத்துக்கு மேல அவங்களால பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருக்கு. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்ப பாருங்க, நம்ம என்னென்ன அற்புதம் அடையாளங்கள் செய்யறோமோ இயேசுவின் நாமத்தினால செய்யற அற்புதங்கள் அடையாளங்களால ஒரு லிமிட்டுக்கு வந்து பிசாசாலையும் செய்ய முடியும். அந்த கான்செப்டை அவன் திருட முடியும். இப்படிதான் அவங்க பண்றாங்க, அப்ப நம்மளும் இப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர வித்தையினால அந்த கான்செப்ட், அந்த ஐடியா, அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்கதரிசனத்தை கூட பிசாசால ஒரு லிமிட்டுக்கு வந்து திருட முடியும். அவன் அந்த குறி சொல்லுகிற ஆவியை வைத்துக்கொண்டு அதை வந்து திருட முடியும். ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற என்ன இது தரிசனங்கள் என்ன அப்படின்றத ஒரு அதாவது நம்ம இங்க பாக்குற மாதிரிதான் அந்த பேன்களை பிறப்பிக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அவங்களும் செஞ்சாங்க. சோ ஒரு லிமிட்டுக்கு அவங்களாலையும் வந்து திருட வந்து முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதத்தை அநேகர் வந்து திருடிட்டாங்க, மந்திரத்தினால திருடிட்டாங்க, தந்திரத்தினால திருடிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி ஐடியா, நான் என்னென்ன தொழில் நான் பண்ணணும்னு நினைச்சேனோ அதே சேம் ஐடியா வந்து அவங்களும் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு ஐடியா வந்து வச்சிருப்பீங்க, அதே சேம் ஐடியாவை அவங்க யூஸ் பண்ணி அவங்க ப்ரொமோஷன் வாங்கி அவங்க அடுத்த கட்டம் போயிருப்பாங்க. இப்படி வந்து நிறைய திருடர்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியா வந்து இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நான் எப்படி அப்படின்னா ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திருடனுக்கு எப்ப வரைக்கும் வாழ்வு அப்படின்னா அந்த திருடன் கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் தான் வாழ்வு. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப வந்து நம்ம கண்டே பிடிக்க முடியாத விதத்துல வந்து கிரியை செய்வான். அவன் தான் திருடன். திருடன் வந்து எப்பயுமே வெளியரங்கமா வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப விழிப்பா இருக்கிற நேரம் கிரியை செய்ய மாட்டான். நம்ம கண்டே பிடிக்க விடாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து அவன் கிரியை செய்வான். ஒரு சில பேருக்கு சொப்பனங்கள் வந்து வரும். சொப்பனத்துல வந்து இந்த ஃபேஸே தெரியாம அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு இந்த மாதிரி வர்ற ஸ்பிரிட் எல்லாமே ஆவிக்குரிய திருடர்கள். அந்த திருடுற ஆவிதான் வந்து உங்களுக்கு வருது. அப்படியே ஃபேஸ் காட்டினாலுமே உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி. ஏன்னா திருடர்கள் வந்து சில நேரம் வந்து நமக்கு தெரியாம வந்து திருடுவாங்க, ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே திருடுவாங்க, ஆனா நம்மகிட்ட இருந்து பறிச்சிருவாங்க. அவங்க ஆயுதத்தை வச்சு மிரட்டி வந்து பறிச்சிருவாங்க. ஒரு சகோதரி ஒரு முறை வந்து இந்த சொப்பனத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு லேடிஸ் உருவம் மாதிரி தெரியுதான். ஒரு பெட்டி, ஒரு பெரிய சூட்கேஸ் பெட்டி இவங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா பணத்தையும் எடுத்து அப்படியே வந்து வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இவங்களுக்கு வந்து ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருக்காரு. அப்ப வந்து அதுதான் வந்து அந்த இது ஸ்பிரிச்சுவலா, ஏன்னா அது வந்து நெஜத்துல நடக்கல, நெஜத்துல அவங்களுக்கு அந்த திருடு போகல, ஸ்பிரிச்சுவலா அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பணமே வந்து குறையுது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அந்த 2 பெண்கள் யாருன்னா அவங்க குடும்பத்துல உள்ள 2 பெண்கள் தான் இவங்களுக்கு விரோதமா மந்திர செய்த அந்த 2 பெண்கள் ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் வெளிப்படுத்தி அவங்களுடைய பேரை வெளிப்படுத்தி எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவர் அதை எப்படி திருப்பி பெறணும் அப்படின்றதையும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மந்திரம் அப்படின்றத நம்ம லாஸ்டா வந்து பார்க்கலாம். முதல்ல அந்த வாக்குவாதம் பண்ணி வந்து திருடுவாங்க. ஈசாக்கு வந்து 2 முறை துறவு தோண்டுவாரு. ஏசேக்கு சித்தனா அப்படின்னு 2 முறை துறவு தோண்டுவாரு. ஆனா வந்து அவங்க வந்து பிடிங்குவாங்க. அதாவது ஒரு கைகள் கட்டப்பட்ட மாதிரி ஒரு நிலைமையா வந்து இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய பொருளை அபகரிப்பாங்க. ஆனா நம்மளால எதுவுமே செயல்பட முடியாது. அடுத்து 3வது ஒரு துறவை தோண்டுவாரு. அப்பதான் ரெகபோத் அப்படின்னு சொல்லி பேரிடுவாரு. அப்ப சொல்லுவாரு, நாங்க தேசத்துல பலுகி பெருகும்படிக்கு கர்த்தர் இப்போது எங்களுக்கு இடம் உண்டாக்கினார். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
அதே ஜனங்கள் திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி அவங்களால அதுக்கு மேல திருட முடியாது. அப்ப இன்னைக்கும் வாக்குவாதம் பண்ணி உங்களுடைய சொத்துக்களையோ, உங்களுடைய ஏதோ ஒரு பொருளையோ, ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒண்ணு பறிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே ஏசேக்கே பறிச்சுட்டாங்க, சித்னாவையும் பறிச்சுட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரெகோபோத் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு. அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்துவார். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒரு ஃபோர்ஸ் மாதிரி அவங்களை தடுக்குது. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அந்த கர்த்தருடைய தேவனுடைய விரலை பாக்குறாங்க. எப்படி அந்த மந்திரவாதிகள் சொன்னாங்களோ, இதுக்கு மேல எங்களால செய்ய முடியல. இவ்வளவு காலம் நாங்க அப்படியே பண்ணோம், அப்படி திருடணும். ஈஸியா வந்து இது பண்ண கான்செப்டை திருடி இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி இருக்கலாம். நீங்க என்ன செய்றீங்களோ அதையே அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து ஒரு லெவலுக்கு மேல அவங்க பண்ண முடியாது. அப்பதான் சொல்றாங்க, இது தேவனுடைய விரல், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே ஏசேக்கு போயிடுச்சு, சித்தனா போயிடுச்சு. ஆனா ரெகபோத் என் வாழ்க்கையில வரணும். அந்த ரெகபோத் நம்ம வாழ்க்கையில வரும்போது எந்த சத்ருவாலையும் அதை திருட முடியாது. அடுத்து இன்னொரு கேட்டகரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மந்திரத்தினால் திருடுறது பார்த்திருக்கோம். அது இன்னும் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். 2வது வாக்குவாதம் பண்ணி திருடுறவங்க, அவங்களையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப 3வது ஒரு கேட்டகரி இருக்கு, தந்திரமா திருடுறவங்க. இவங்கதான் வந்து யாக்கோபு. யாக்கோபுக்கு வந்து பெருசா வந்து ஒரு இன்டென்ஷன் கூட இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து யாக்கோபு வந்து திருடி எடுக்கல, அது வந்து ஏசாவே வித்து போட்டுட்டான். அதாவது யாக்கோபு அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, நீ வந்து நான் உனக்கு தர்றேன், ஆனா நீ என் உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை தர்றையானோடனே ஏசாவே அதை வேல்யூ பண்ணாம அவரே கொடுத்துட்டாரு. சோ அது வேற. ஆனா இது வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வந்து அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டு இவர் வந்து திருடுவார், தந்திரமா வந்து திருடி கொள்வார். இது வந்து நடக்கும். கடைசியா வந்து ஏசா வந்து ஈசா கிட்ட வந்து அழுவார், என்னுடைய தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா அழுவார், ஃபீல் பண்ணி. என் தம்பி வந்து இப்படி தந்திரமா பறிச்சுட்டு போயிட்டானே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஈசாக்கு ஒரு வார்த்தை சொல்வாரு, ஆதியாமம் 27:40 இருக்கு, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடி முறித்து போடுவாய் என்றான். ஏன் பாருங்களேன், ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. சொல்றாரு, நீ உன் சகோதரனை தான் சேவிப்ப, ஏன்னா நான் அவனை வந்து பிளஸ் பண்ணிட்டேன். ஆனா நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடி முறித்து போடுவாய் என்றான். அதாவது யாக்கோபு தான் மேல, ஏசா கீழே அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த நுகத்தடி நீ வந்து ஒரு சீசன்ல நீ முறித்து போடுவ அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து கண்டிப்பா இது வந்து நடந்துச்சு. ஏன் அப்படின்னா ஏசாக்கும் யாக்கோபும் பல வருஷங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 21 வருஷங்கள் கழித்து சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் போது யாக்கோபு கூட ரொம்ப பயப்படுவாரு. ஆதியாகமம் 33:9 இருக்கு, யாக்கோபு கூட ரொம்ப பயப்பட்டு, ஐயோ நம்மளுடைய முழு சொத்தையும் ஏசா வந்து எடுத்துருவானோ. ஏன்னா சொத்துக்களை ஏமாத்தி வந்தவர் தான் யாக்கோபு, உயிர் பிழைக்க ஓடி வந்தவர் தான் யாக்கோபு. அப்ப நம்ம திருப்பி இவ்வளவு சொத்துக்களோட போகும்போது அத்தனையும் அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். சோ அத்தனையும் எடுத்துக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை வந்து முன்னாடி வந்து அனுப்புவாரு. ஆனா வந்து ஏசா வந்து மீட் பண்ணவர் ரொம்ப கூலா தான் வந்து சொல்லுவாரு. அதுக்குள்ள ஆண்டவர் வந்து ஏசாவோட இருதயத்தெல்லாம் மாத்திருப்பாருன்னு வைங்களேன். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வந்து அற்புதமா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். இப்ப பாருங்களேன், சொல்ல போனா யாக்கோபு வந்து அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் வந்து ஏசாக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பறிச்சிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல ஏசா சொல்றது பாத்தீங்கன்னா, என்னோடது எனக்கு போதுமான அளவு இருக்கு, உன்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த இந்த வார்த்தை ஈசாக்கு அன்னைக்கு சொன்ன வார்த்தை ஏசாவுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. இப்ப இன்னைக்கும் உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி தந்திரமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை பறிச்சிருக்கலாம். அதாவது இனிமே அதெல்லாம் நான் போய் சண்டை போட்டே வாங்க முடியாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடி முறித்து போடுவாய் என்றான். அதாவது நீங்க அந்த ஓவர் கம் பண்ற சீசன் வரும்போது யாரு உங்க மேல அந்த நுகத்தடியை வச்சாங்களோ அதை நீங்க வந்து முறிச்சு போடலாம். முறித்து போட்டு அன்னைக்கு ஏசாவை பிளஸ் பண்ண அதே ஆண்டவர், ஏசாவுக்கும் கிட்டத்தட்ட யாக்கோபு அளவுக்கு நிறைய சொத்துக்கள் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றாரு, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு ரொம்ப நிறைய நான் நிறைவா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். ஏசாவுக்கு வந்து அந்த திருப்பி நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் இழந்து போன அந்த சொத்துக்களை உன் கையில வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் கூட இல்ல. அந்த அளவுக்கு ஏசாவும் வந்து ஆசீர்வாதமா வந்து மாறிட்டான். அப்ப இன்னைக்கு நீ அதை தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தந்திரமா திருடி உங்க ஆசீர்வாதங்களை பறிச்சிருந்தா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. நிச்சயமா போதுமான அளவு யாக்கோபு வந்து, ஆனா அவனுக்குரிய பிரதிபலனை யாக்கோபு வந்து பெற்றான். ஏன்னா யாக்கோபு வந்து ஏசாவை ஒரு முறைதான் தந்திரமா வந்து ஏமாற்றுவான். ஆனா வந்து இவன் போன இடத்துல லாபான் வந்து யாக்கோபு வந்து 10 முறை சம்பளத்தை மாற்றிருப்பான். அப்ப பாருங்களேன், நம்ம வந்து ஒரு மனுஷங்கிட்ட யார்கிட்ட தந்திரமா நம்ம ஏமாத்துறோம்னா நம்ம இன்னொரு ஆள்கிட்ட
10 முறை ஏமாற போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் யாக்கோபு வந்து உணர்ந்து எல்லாம் பண்ணி, எப்பா இதுனா போதும்பா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கே அவர் கொடுக்குற அளவுக்கு வந்து அவருடைய மனசு வந்து மாறுது. இதையும் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து வரலாம் இந்த மந்திரத்தினால இல்ல இந்த மாய வித்தை பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து எதனால வந்து இந்த மாதிரி திருடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு வந்து அவனுக்குன்னு ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் வந்து கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் பறிச்சு வச்சிருப்பான் அவனுடைய ராஜ்யத்துல. ஆண்டவருடைய பிள்ளைகள்ட்ட இருந்து ஆண்டவர் பொதுவாவே மனுஷனை படைக்கும் போது ஒரு சில ஆசீர்வாதங்களோட படைச்சிருப்பார்ல, அதையெல்லாம் வந்து இவன் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமா இவன் வந்து பறிச்சு பறிச்சு வச்சிருவான். பறிச்சு வச்சுட்டு தன்னிடம் வர்ற மக்களுக்கு அதை வந்து பணத்தினால வந்து கொடுப்பான். இப்படிதான் வந்து அந்த பிசாசுடைய ராஜ்யம் இயங்கும். அந்த மந்திரவாதிகள் இவங்க எல்லாம் இயங்குறவங்க வந்து இப்படிதான். தன்னை நாடி வர்றவங்களுக்கு உங்களுக்கு ஞானம் வேணுமா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஞானம் எப்படி? பிசாசை உருவாக்குன ஞானம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள்ட்ட இருந்து இல்ல மனுஷனாய் பிறந்த, ஏன்னா தேவன் மனுஷனாய் பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அதை வந்து இவங்க வந்து திருடிக்குவாங்க. ஒரு லெவல் அமௌண்ட்டுக்கு வந்து திருடிக்குவாங்க. திருடிட்டு இவங்களை நாடி வர்றவங்களுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து அந்த பிசாசுடைய ராஜ்யம் இயங்கும். இதை நம்ம இன்னொரு முறை எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு மாய வித்தைக்காரன் வந்து இருப்பான். இந்த மாய வித்தைக்காரன் வந்து என்ன பண்ணுவானா, அவனும் வந்து ரட்சிக்கப்படுவான். ஆனா ரட்சிக்கப்படும் போது என்ன பண்ணுவானா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருக்கு. அப்போஸ்தலர் தங்கள் கையிலே அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்ட போது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. இதுல 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள். அதான் வந்து இதான் நம்ம இவங்களுடைய கான்செப்ட் என்ன, இவங்க பணம் கொடுத்து எதை வேணாலும் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. என்னென்னலாம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ. இப்ப இந்த இடத்துல வந்து வரம், பேதுரு வச்சிருக்கிற அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மாய வித்தைக்காரன் வந்து நினைக்கிறான். ஏன் அந்த வரம் வேணும்னு நினைக்கிறான்? நம்ம பணம் கொடுத்தாது அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னா, அதாவது இவன் வந்து ஏற்கனவே அந்த மந்திரத்துல அந்த மாய வித்தையில அவன் பழகிட்டான். அந்த பணம் கொடுத்து அந்த வாங்குறது, ஞானத்தை வாங்குறது, வெளிச்சத்தை வாங்குறது, வரங்களை வாங்குறது, இதெல்லாம் வந்து அவன் பழகிட்டான். அதனால பேதுருடையும் அதே மாதிரி கொடுக்க வர்றான். பணத்தை கொடுத்து எனக்கு வந்து அந்த வரத்தை எனக்கு தாங்க, அந்த பவர். ஏன்னா அவங்க வந்து அந்த பிசாசுடைய ராஜ்யமே அந்த பவருக்கு தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த பவருக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அதனால அந்த பவர் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். அப்பதான் பேதுரு வந்து சொல்லுவாரு, உன் பணம் உன் கூட நாசமா போக கூடாது அப்படி இப்படி சொல்லி திட்டுவாரு. அதுக்கப்புறம் வந்து பேதுரு வந்து பிரேயர் பண்ணி அவர் வந்து சரியாவாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நடக்கும். அப்ப இந்த மாதிரி மந்திரங்கள் வைக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரிஜினலா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம ஆண்டவர் மாதிரி உருவாக்குற சக்தி வந்து பிசாசுக்கு வந்து கிடையாது. ஆனா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை அவனால திருட முடியும். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்ப பிசாசிட்ட போய் ஒரு ஆள் வந்து எனக்கு ஞானம் வேணும்னா அவன் ஞானத்தை கொடுப்பான். ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, அவன் யார்கிட்டோ ஒரு ஆள்கிட்ட இருந்து அவன் ஞானத்தை திருடி வச்சிருக்கான். திருடி வச்சிருந்தா அந்த ஞானத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறான். ஒரு கண்டிஷனோட ஏதோ ஒரு கண்டிஷன் சொல்லி வந்து கொடுப்பான். அதே மாதிரி சேம் என்ன வகையான ஆசீர்வாதங்கள் நீங்க பிசாசிட போலாம். அதனாலதான் பிசாசு வந்து அன்னைக்கு ஏசப்பாட்டே உலகத்தின் எல்லா ராஜ்யத்தையும் காமிச்சு நீங்க என்னை தாழ விழுங்க, நீங்க நான் வணங்கினா மட்டும் போதும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னது. அது ஒரு டெஸ்ட் மாதிரியும் வச்சுக்கோங்களேன். அது ஆண்டவருக்கு வச்ச ஒரு டெஸ்ட். அப்ப இந்த நாளை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு சில பிள்ளைங்க நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகுற லெவலுக்கு வந்து இருப்பாங்க. அப்படியே 0 லெவலுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா பிசாசு அவங்க ஞானத்தை பறிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஞானம், திறமை, அந்த மெமரி பவர் இதெல்லாம் வந்து பிசாசு பறிச்சுட்டான். அந்த வெளிச்சத்தை வந்து பிசாசு வந்து பறிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்ல ஒரு குரோத்ல இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல குரோத், பண விஷயத்துல சரி எல்லா விஷயத்திலும் நல்ல குரோத்ல இருப்பாங்க. சடனா 0 ஆயிடுவாங்க, ரொம்ப 0 ஆயிடுவாங்க. அது வந்து பிசாசு வந்து ஞானத்தை பொருளாதாரத்தை வந்து பறிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களாகிய நம்ம வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா இதை அறிஞ்சு கொள்ளணும். நீங்க வந்து கேட்கலாம், அப்ப எப்படி வந்து இந்த திருடன் வந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறான் அப்படின்னா, அதுக்கும் ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா கன நித்திரை. எப்பப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கன நித்திரை வருதோ அந்த மாதிரி நேரம். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தோம்னு வைங்க, வீட்டையும் ஒழுங்கா பூட்டல, நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், திருடன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
மத்தேயு 13:25 நம்ம பாக்குறோம், மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் தான் நம்ம பாக்குறோம், கோதுமைக்குள் களைகளை விதைக்கிறது தான் பாக்குறோம். அதே சமயம் வந்து அதே சத்ரு வந்து தூங்கும் போது திருடவும் அவனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, மத்தேயு 26:41 இருக்கு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நம்ம சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நான் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கலையோ அப்பெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல ஆவிக்குரிய உலகத்துல நம்ம கதவு வந்து திறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை, ஒரு கவரிங்கே நமக்கு இல்லை. நம்ம ரொம்ப வந்து இதா இருக்கும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால பரிசுத்தவான்கள்லாம் இதை வந்து அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுனா என்னன்னா பாதுகாப்பே இல்லை, பிசாசு எப்பனாலும் உள்ள வரலாம், எப்பனாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு தான் அது. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நேரம் ஆவிக்குரிய ரீதியா வந்து சரியா ஜெபிக்காம இருக்கும்போது, ஒரு சரியான ப்ராப்பரான ஒரு ப்ரேயர் லைஃப் இல்லை அப்படின்னாலே பிசாசு வந்து திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த மூன்றாவது பார்த்தோன்னா ஆவிக்குரிய பகுத்தறிதல் வர ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ நாங்க போட்டிருக்கோம், நீங்க அதை வந்து பாருங்க. ஆவிக்குரிய பகுத்தறிதல் இல்லை அப்படின்னா நம்மளால திருட வந்ததையும் நம்மள அறிஞ்சுக்க முடியாது, பிசாசை மட்டும்தான் ஆசீர்வாத பறிச்சதையும் நமக்கு தெரியாது. அடுத்த நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா ஆவியானவர் உணர்த்தும் போதாவது அந்த தள்ளி போடக்கூடாது. ஆவியானவர் சொன்னா உணர்த்துவாரு, இப்ப ஜெபி இப்ப ஜெபி இப்ப ஜெபின்னு உணர்த்துவாரு. ஆனா எதுக்கா ஜெபிக்க சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரம் டக்குன்னு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எதுக்கோ நீங்க ஜெபிக்க சொல்றீங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த சத்துரும் உட்புகுதல் வந்து வரக்கூடாது, எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு நல்ல பாதுகாப்பை தாங்க அப்படின்னு சொல்லணும். இங்க பாருங்களேன், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19-20 நம்ம பாக்குறோம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. அதாவது பெலிஸ்தியர் வந்து சிம்சோனுடைய அந்த பலத்தை வந்து திருடிட்டாங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இப்படிதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், பரிசுத்தாவியா நம்மளை விட்டு விலகிட்டாரு, இல்லாட்டா ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இல்லாம போயிடுச்சு, இல்ல அந்த நம்ம தூங்குன நேரத்துல பிசாசு வந்து நம்மளை வித்துட்டான். தெளிலால் வந்து பாருங்க, காசுக்கு தான் வந்து இது பண்ணுவா, அவளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அவ நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பிசாசு வந்து பறிச்சிருச்சு, இன்னொருத்தவங்களுக்கு காசு கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அதை அறியாம நான் எப்பயும் போல நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் கான்பிடென்ட் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள வந்து இருக்கு. நான் எப்பயும் போல இருப்பேன், தன்னிடம் இருந்து ஒரு விஷயம் பறிக்கப்பட்டதே வந்து லேட்டா தான் தெரியுது சிம்சோனுக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதான், நம்மகிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டது அப்படின்றதே தெரியாம நம்ம அநேக நாட்கள் வந்து இப்படியே வந்து இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இப்ப நீங்க திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இப்ப சத்ரு வந்து என் ஆசீர்வாதத்தை திருடிட்டான், இத்தனை வருஷங்களா திருடிட்டு தான் இருந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்பயும் வந்து ஹோப் இருக்கு. எப்பயுமே இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி இயங்கும் அப்படின்னா ரூல்ஸ் படிதான் வந்து இயங்கும். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வைங்களேன், பிசாசுடைய பவர் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுது, உங்களுக்கு வசனம் தெரியுது, அந்த வசனத்தை அப்ளை பண்ண தெரியுது, அந்த சூழ்நிலைக்கு அப்ளை பண்ண தெரியுதுன்னு வைங்களேன், பிசாசால வந்து அதுக்கு மேல அவனுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாது. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இதே நீங்க ஜெபத்துல போய் இதான் சொல்லணும், பிசாசே இது வரைக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ நிறைய பறிச்சுட்ட, என் பிள்ளைகளுடைய ஞானத்தை பறிச்சுட்ட, இல்ல உங்களுடைய ஞானமே போயிருக்கலாம், என்னுடைய ஞானத்தை பறிச்சுட்ட, நான் நிறைய ஐடியாஸ் வச்சிருந்தேன் அதெல்லாம் பறிச்சுட்டேன், என் பொருளாதாரத்தை பறிச்சுட்டேன், என்ன வேணாம் என் மேல வச்சிருந்த ஒரு வெளிச்சத்தை பறிச்சுட்டேன். இப்ப சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு பலன் கொடுத்திருந்தாரு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பறிச்சுட்டேன், எல்லாமே நீ பறிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அதை புரிஞ்சுட்டேன், நீ தான் அதை திருடுன்னு நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனா இன்னைக்கு நான் அதை வந்து பலவந்தமா உன் கையில இருந்து நான் திருப்பி பெற போகிறேன் அப்படின்னு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும் ஜெபத்துல. இப்ப இந்த வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:30-31 இருக்கு. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள், அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும், தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். அதாவது ஒன்ஸ் நீங்க வந்து பிசாசு வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, பிசாசு வந்து திருடுறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி நீங்க வந்து ஒரு லா படி நீங்க வந்து திருப்பி வாங்கலாம். இப்ப நம்ம வீட்டிலேயே திருட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நீங்களே, சும்மா விடுவோமா, அடிச்சு இது பண்ணி அவன்கிட்ட நீ என்ன பறிச்சியோ அது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரிதான் நீ வந்து இவ்வளவு நாள் நீ பறிச்சுட்ட, ஆனா நீ கண்டுபிடிக்கப்பட்டுட்ட, இன்னைக்கு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், 7 மடங்கு நீ எல்லாத்தையும் நீ திருப்பி தள்ளணும்,
தன் வீட்டில் உள்ள பொருட்கள்னா பிசாசுடைய ராஜ்யத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் நம்ம வந்து வாங்கலாம். அந்த குறிப்பிட்ட அந்த திருட்டு ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குறிப்பிட்ட ராஜ்யத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் நம்ம திருப்பி வந்து வாங்கலாம். இதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு கொள்ளை பொருள், நம்ம கொள்ளை பொருள் அல்றது. எப்பயுமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட்டே என்ன தெரியுங்களா, நம்ம வந்து அந்த கொள்ளை பொருளை அழலாம். நம்ம எத்தனை வருஷம் நம்ம அதை இழந்தோமோ அதை விட 7 மடங்கு நீங்க வந்து அதிகமா அழலாம். எத்தனை பணங்களை நீங்க இழந்திருக்கீங்களோ 7 மடங்கு அதிகமா அள்ளலாம். அதே போல ஞானம், வெளிச்சம், பிசாசு என்னென்ன உங்களுடைய நல்ல பேரை நீங்க திருப்பி வாங்கலாம். இந்த மாதிரி என்ன விஷயத்த திருடிருக்கானோ அது எல்லாவற்றையும் நீங்க திருப்பி வாங்கலாம். இனி வந்து என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிசாசு வந்து வர்றது, திருடுறது இதெல்லாம் நீங்க நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சங்கீதம் 147:13 ஒரு வசனம் இருக்கு. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீங்க நல்லா ஜெபம் பண்ணும், ஆண்டவரே ஒரு காலமும் அந்த ஆவிக்குரிய உலகத்துல என்னுடைய வீடு வந்து திறந்திருக்கவே கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கை திறந்த நிலைமையில இருக்கக்கூடாது. எப்ப வேணாலும் பிசாசு வரலாம், பிசாசு போலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தாங்க. எப்படி ஏதேன் தோட்டத்துல வந்து சுடரொளி பொட்டத்தையும் அந்த கேருபீன்களையும் வைத்து நீங்க பாதுகாத்தீங்களோ, அது போல தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உங்களுடைய பட்டயம், சுடரொளி பட்டயம் எங்க வீட்டு முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அப்புறம் வந்து எப்பயுமே வந்து ஆவியானவர்ட்ட கேட்கணும். ஆவியானவரே, ஏதாவது ஒரு அப்நார்மலா நடந்துச்சுன்னா எனக்கு டக்குன்னு வந்து நீங்க வெளிப்படுத்துங்க. என்னுடைய ஆவிக்குரிய காதுகள்ல சத்தத்தை நான் கேட்கணும். என் ஆவிக்குரிய கண்களை நான் அதை பார்க்கணும். எப்பயுமே நான் ஒரு அலாட்டா நான் வந்து இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஆண்டவர் வந்து டக்குன்னு ஒரு தரிசனமோ, ஒரு சொப்பனமோ ஏதோ ஒரு வழியா ஆண்டவர் வந்து உன் வாழ்க்கையில இதான் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். இப்ப இவ்வளவு காலம் சொப்பனத்துல நிறைய நீங்க வந்திருக்கலாம். யாரோ பறிச்சுட்டு போன மாதிரி, கையில சாப்பாடு பறிச்சிருக்க மாதிரி, இல்ல பணம் நீங்க பர்ஸ்ல அப்படி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை வந்து யாரோ பிடுங்கிட்டு போற மாதிரி, இல்ல ஷூவை வந்து பறிச்சுட்டு போற மாதிரி, ட்ரெஸ்ஸை பறிச்சுட்டு போற மாதிரி. இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு வகையான மகிமை, ஒரு வகையான ஆசீர்வாதம், உங்களுக்குன்னு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை ஸ்பிரிச்சுவலா பிசாசு பறிக்கும் போது பிசிக்கலா போயிடும். அதுதான் வந்து உண்மை. ஸ்பிரிச்சுவல் ராபர்ஸ் நம்ம சொல்ற காரணம் வந்து அதான். ஆவிக்குரிய திருடர்கள்னா நீங்க நெஜத்துல வந்து யாருமே பெட்டியில வந்து பணம் தள்ளிட்டு போற வரைக்கும் நம்ம யாரும் சும்மா இருக்க மாட்டோம். ஆனா ஸ்பிரிச்சுவலா அவங்க வந்து எடுப்பாங்க. எடுக்கும் போது பிசிக்கலா வந்து அது காணாம போயிடும். இப்ப இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டீங்க. நம்ம இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும், அதுவும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கதான் வந்தாரு. ஆனா இந்த திருடன் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம ஜெப வாழ்க்கையில சரியா இல்லாத நேரம், இல்லைன்னா சரியா வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காத நேரம், ஆவிக்குரிய பகுத்தறிதல் வரம் இல்லாத சமயங்கள்ல, இந்த மாதிரி நேரங்கள்ல பிசாசு வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த டைம், இந்த மாதிரி டைம்லாம் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை திருடிட்டான். இப்ப நம்ம அதை உணர்ந்து கொண்டோம், நம்ம அதை திருப்பி வாங்க நம்ம பிரயாசப்படுவோம். நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.